முழங்க நாதஸ்வரம் ஒலிக்க இறைவனை வரவேற்கும் நம் தமிழரின் பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் இதோ உங்கள் முன்னால். அம்மையார் கலையரங்கில் உங்கள் கண்களை கவர, உங்கள் இதயங்களை தொட, உங்கள் சிந்தனையை மாற்ற, உங்கள் கவலைகளை மறந்து நம் தமிழ் பாரம்பரியத்தின் திறமையை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்ற கொண்டிருக்கும் பொம்மலாட்டக்கலை மந்தன் தந்த மாதனம். இது வெறும் கதை அல்ல, ஒரு உணர்வு. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஏன்டா மகாராணி உத்தரவு. பூங்குழலியோட நினைப்புல இந்த பக்கம் வந்துடாத. பூங்குழலியும் உன்னை இனிமே பார்க்க வராது, பேச வராது. நமக்குள்ள ஒட்டும் இல்ல, உரமும் இல்ல. ஓ. பத்மஸ்ரீ திரு கி கேசவசாமி அவர் எங்கள் குரு மற்றும் என் அன்பு தந்தை ஆவார். அவர் இல்லாவிடில் இந்த கலை எங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அவருடன் கலைமாமணி KS பரகாலன் அவர்கள் பொம்மலாட்ட பிரம்மா, பொம்மலாட்ட பிதாமகர் என்று எங்களால் அன்புடன் அழைக்கப்படும் ஐயா KS பரகாலன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் அவரின் சிஷ்யர்கள் என்று கூறிக்கொள்வதில் நாங்கள் அன்புடன் மகிழ்கிறோம். ஐயா நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ மூட்டையின் தலையில விழவும், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்தின. அவ்வளவுதான், பயந்து மூக்காலையும் வாயாலையும் ரத்தம் போட்டு எங்களின் குரு திரு விழுதியூர் வி ஸ்ரீனிவாசன் ஐயா இங்கு எங்கள் முன்னாடி அமர்ந்து எங்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த தருணம் மிக சிறப்பான தருணமாக காரை ராமன் கிரியேஷன்ஸ் பொம்மலாட்ட குழு கருதுகிறது. அர்த்த ராத்திரியில் என்ன ஆபத்து நேரிட்டாலும் அக்கம் பக்கத்து வீடுகளில் யார் உதவியையும் நாடக்கூடாது. நடைய கட்டு. சனீஸ்வரா, சனீஸ்வர பகவானே, நீதான் என்ன காவங்க பண்ணணும். ஐயா என்ன பையன் யாரங்க அழைத்தீர்களா குருதேவா? சுந்தர மகாலிங்கம், சுதந்திர மகாலிங்கம். இந்த மாமலத்திறனை எடுத்து சென்று மறு உத்தரவு ஒருமுறை பாதாள சிறையில் அடைத்து வை. போ, எடுத்து செல் இந்த ஈனப்பிறவியை. உத்தரவு, உத்தரவு ராஜகுருவே, உத்தரவு. ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் தருவாயில், இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக நடைபெறுவதற்கு உள்ளூர் கலைஞர்கள் வெளியூரில் வேலை செய்தாலும் எமக்காக 3 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு இஸ்ரோவில் பணிபுரியும் தம்பி விக்னேஷ் அவர்களும் மற்ற அனைவரும் எங்களுக்காக வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அவர்கள் பணியிடத்திலிருந்து விடுமுறை பெற்றுக்கொண்டு இங்கு வந்து 3 நாள் மிக கடினமான உழைப்பு. இதுக்கு பின்னாடி இருக்கிற வேர்வையை நீங்கள் அங்கே வந்து இருந்து பார்க்கணும். இந்த கைத்தட்டலுக்கு அங்கே அவ்வளவு வேர்வை துளிகளை நாங்கள் சிந்துட்டு ரத்தமாக கொடுத்து தான் ஒரு நிமிடம் கூட உங்களை பேச வச்சிடக்கூடாது. நீங்கள் பேசிட்டீங்கன்னா எங்கள் நிகழ்ச்சிக்கு நடுவில் அது வந்து நாங்கள் சரியாக நடத்தலைன்றது எங்கள் குரு பத்மஸ்ரீயார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அப்படி இடைவிடாமல் நடத்தணும்னா கிட்டத்தட்ட 20 பேர் 10 நாளாக இதுக்காக உழைச்சிருக்காங்க.
இவங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆக எங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பாராட்டுகளும் இந்த வெளியூரிலிருந்து வர இந்த தம்பிக்கு இந்த தங்கைக்கு உள்ளூரிலிருந்து தன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எங்களுக்காக தன் கடையையும் அப்போது சாத்திவிட்டு எங்களுக்காக வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிற இந்த கலைஞர்கள் ஒருவரையும் பற்றி சொல்லணும். கார்த்தியண்ணா அவர் வேலை கிணறுல இதோ வர 10 நிமிஷம் அப்படின்னு வருவார். விஷ்ணு அங்கே சப்தஸ்வரத்தில் மேலாளராக இருந்தாலும் எங்களுக்காக பல பணி, ஏன்னா பத்மஸ்ரீயார் கோபத்துக்கு முன்னாடி சில சமயம் யாரும் நிற்க முடியாது, அப்படியெல்லாம் இருந்து சில விஷயத்தில் தம்பி ஆதித்யா அவர் பள்ளிக்கு போயிட்டு மத்திய அந்த உணவு இடைவேளை நேரத்தில் அவங்க அம்மா அனுப்பி வைப்பாங்க. அப்படி இருந்தாலும் மதியம் பள்ளிக்கு முன்னாடி மார்னிங் ஷிஃப்டில் இருப்பார். அப்போ அவர் வருவார், கிளாஸை முடிச்சு ட்ரம் கிளாஸை முடிச்சுட்டு வருவார். அருமையான சுகுமாரை பற்றி சொல்லணும். சுகுமார் கிட்டத்தட்ட 8 வயதிலிருந்து எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறார். 8 வயதில் இருந்து. அப்போனா நினச்சி பாருங்கள் எவ்வளவு நாள் எத்தனை அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று. தங்கை கஜப்பிரியா பற்றி நான் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது முத்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு. எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் உடனே வந்து அவர் டயலாகும் பேசுவார், பொம்மையும் ஆட்டுவார். எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பார். அப்புறம் ஒரு தம்பி நேரு, அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காப்புல. இன்றைக்கி கூட அவருக்கு வேலை, அக்கா ஒரு 11 மணிக்கு வரேன், சரிப்பா வந்துடுங்க. 11 மணிக்கு வந்தாலும் இந்த நிமிடம் வரை அவர் வீட்டுக்கு செல்லவே இல்லை, மதிய உணவும் அருந்தவில்லை, எங்கள் கூடயே தான் பண்ணிச்சுட்டு இருக்கு. இப்படி தம்பி மணி வாங்க. மணி இஸ் அன் இன்ஜினியர் முன்னாடி வாங்க. இன்ஜினியர் மணி வந்து எங்கள் அப்பாவோட முதல் 3 அந்த பேட்ச்ல இருந்து எங்கள் கூட பயணிச்சுட்டு வராரு. மணிலாம் சொல்லுவார், இன்ஸ்டாக்காக நான் ஸ்டேஜில் வந்து பார்த்துக்கிறேன்.